நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 405வது திருநாமம் தர்மவிதுத்தமாய நமக. இலங்கை அசோகவனத்தில் சீதாதேவியை தரிசித்த ஹனுமன் தன்னை ராமதூதன் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளும் பொருட்டு முதலில் ராமனின் வரலாற்றை பாடினார். அதைத் தொடர்ந்து ராமனுடைய அங்க அடையாளங்களை சொன்னார். பின் சீதைக்கும் ராமனுக்கும் மட்டுமே தெரிந்த சில ஏகாந்தமான குறிப்புகளை தெரிவித்தார். அதன் பின் ராமபிரானுக்கே விசேஷமாக இருக்கும் பெருமைகளை பட்டியலிட்டார். ராமன் மொத்த உலகங்களையும் காப்பவர், தன்னை சார்ந்தவர்களையும் நன்கு காப்பவர், தமது கடமையையும் அறத்தையும் என்றும் விடாமல் காப்பவர், தீயவர்களான எதிரிகளை அழிப்பவர், உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு நடக்கும்படி செய்பவர் ஸ்ரீராமன். அவர் ஒளிமிக்கவர், அனைவராலும் பூஜிக்கத்தக்கவர், மனதையும் புலன்களையும் நன்றாக அடக்கி வைப்பதில் உறுதிமிக்கவர், நல்லோர்களுக்கு உதவியாளர், எல்லாவித செயல்களையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் மிக்கவர், ராஜநீதியில் வல்லவர், வேதம் வல்லார்களை போற்றி துதிப்பவர், சாஸ்திரங்கள் கூறும் கருத்துக்களை கசடரக் கற்று தேர்ந்தவர், அடக்கம் மிக்கவர், அதே நேரம் மக்களுக்கு ஆபத்து வரும்போது போர் புரிந்து எதிரிகளை வீழ்த்தும் வீரமும் ஆற்றலும் கொண்டவர், அனைத்து வேதங்களிலும் வேத அங்கங்களிலும் வில்வித்தையிலும் வல்லவராக இருக்கும் ஸ்ரீராமனை வேதங்களை கற்றுணர்ந்த எல்லா பெரியோர்களும் தர்மம் அறிந்த நல்லோர்களும் போற்றி கொண்டாடுகிறார்கள். இப்படிப்பட்ட பல அடையாளங்களை உரைத்த பின் ராமனின் முத்திரை மோதிரத்தை முக்கிய அடையாளமாக அனுமன் சீதையிடம் காட்டி தான் ராமதூதன் என்பதை நிரூபித்தார். இங்கே ஹனுமன் ராமனுக்குரிய பெருமைகளை சொல்லும்போது அதன் முக்கிய பகுதியாக வேதம் அறிந்தோர்களும் தர்மம் அறிந்தோர்களும் ராமனை பூஜிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறே வால்மீகி ராமாயணத்தின் தொடக்கத்தில் நாரதர் ராமனின் குணங்களை வால்மீகி எடுத்துரைக்கும் போது கூறுகிறார். நதிகள் எல்லாம் எப்படி கடலை நோக்கி போகின்றனவோ அதுபோல் சான்றோர்கள் அனைவரும் தர்மத்தின் நுட்பங்களை கேட்டு அறிவதற்காக ராமனை நாடி வருவார்கள் என்று கூறுகிறார். கிஷ்கிந்தா காண்டத்திலும் ராமபாணத்தால் தாக்கப்பட்டு குத்துயிரும் கொலை உயிருமாக விழுந்து கிடந்த வாலியை காண வந்த வாலியின் மனைவி தாரை ராமனை தரிசித்தவாறே மன தூய்மை பெற்று ராமனை துதித்தாள். ஜிதேந்திரியஸ்ச உத்தம தார்மிகஸ்ச அக்ஷய்ய கீர்த்திஸ்ச விசக்ஷணஸ்ச க்ஷிதிக்ஷமாவான் க்ஷதஜோபமாக்ஷா. இதிலும் உத்தம தார்மிகக என்று ராமனை குறிப்பிடுகிறாள் தாரை. உத்தம தார்மிகக என்றால் தர்மம் அறிந்தவர்களுள் உயர்ந்தவர் என்று பொருள். ஒரு புறம் சரணடைந்த சுக்ரீவனுக்கும் நன்மை செய்தீர்கள், மறுபுறம் என் கணவர் வாலியின் மீது பாணம் எய்தி அதனால் அவரது பாவங்களை போக்கி அவருக்கும் நற்கதி தந்துவிட்டீர்கள். இப்படி தர்மப்படி அவரவருக்கு சேர வேண்டியதை சரியாக தந்த உத்தம தார்மிகர் நீங்கள் என்று ராமனிடம் சொல்லுகிறாள் தாரை. இப்படி அறநெறிகளை நன்றாக அறிந்து பின்பற்றிய ராமன் அறத்தின் வழி வாழ நினைப்போருக்கு முன்மாதிரியாகவும் அறத்தை அறிந்த சான்றோர்களால் போற்றப்படுபவனாகவும் விளங்குவதால் ராமன் தர்மவித் உத்தமக என்று அழைக்கப்படுகிறான். தர்மவித் என்றால் தர்மம் அறிந்தவர் என்று பொருள். உத்தமக என்றால் இவ்விடத்தில் தலைவர் என்று பொருள். தர்ம விதுத்தமக என்றால் தர்மம் அறிந்தவர்களுக்கு எல்லாம் தலைவர் என்று பொருள். அதுவே சகஸ்ரநாமத்தின் 405வது திருநாமம். தர்ம விதுத்தமாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் என்றும் அறவழியில் நிலைத்திருக்கும்படி ஸ்ரீராமன் அருள் புரிவான். நாராயண நாராயண.